அதிகப்படியான யோசனை ஒரு மனிதனுடைய மூளைக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய யோசனைகளால வரக்கூடிய அந்த பாதிப்புகள், இந்த ஓவர் திங்கிங் வராம இருப்பதற்கு என்ன குருஜி? இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதிக சிந்தனை, பல யோசனைகள் அப்படின்வாங்க. அதிக சிந்தனைன்னா இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஓவர் திங்கிங் அப்படின்றாங்க. ஓவர் திங்கிங் ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது? அந்த விஷயத்தையே நீங்கள் ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்களேன், 50 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த வார்த்தை மாறிடும், ரோல் ஆகிடும். ரோல் அப்படிங்கும்போது அந்த மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்த ஓவர் திங்கிங் பண்ணுறது நல்லதா கெட்டதானா? குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். மக்கள் எப்படி தியானம் பண்ணா அவங்க லைஃப் சிறக்கும், பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொள்ளணும், பிரபஞ்சத்தோட பேசணும், பிரபஞ்ச ஆற்றலை பெறுறது எப்படி அப்படின்னு நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான கருத்துக்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு ஓவர் திங்கிங், அதிகப்படியான யோசனை. ஒரு மனிதனுடைய மூளைக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய யோசனைகளால வரக்கூடிய அந்த பாதிப்புகள், இந்த ஓவர் திங்கிங் வராம இருப்பதற்கு என்ன குருஜி பண்ணலாம்? மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதிக சிந்தனை, பல யோசனைகள் அப்படின்வாங்க. அதிக சிந்தனைன்னா இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஓவர் திங்கிங் அப்படின்றாங்க. ஓவர் திங்கிங் ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மறக்கிறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே விஷயத்த நீங்கள் அதிகமாக யோசிக்க இப்போது ஒரு என்ன சொல்கிற ஸ்டோரேஜ் மாதிரி தானே நம்ம விஷயம் எல்லாமே. இப்போ ஸ்டோரேஜ் மாதிரி நீங்கள் விடுறதை விட்டுட்டு ஒரு ஸ்டோரேஜில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அதை தவிர்த்து நீங்கள் இஷ்டத்தை திங்க் பண்ண அப்போ அது எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகும்? அப்போது அந்த விஷயத்தையே நீங்கள் ஒரே வார்த்தை திருப்பி சொல்லி பாருங்களேன், 50 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த வார்த்தை மாறிடும், ரோல் ஆகிடும். இப்போ டீன்றது ஒரு இருத்து தான். நீங்கள் டீ நீங்கள் சொல்லி பாருங்களேன், லாஸ்ட்டில் அப்படியே போகும், 50 100 போகும்போது ஸ்லோவாகிடும். அப்படியே ஸ்லோவாகிடும். அதுதான். ஸோ அது வார்த்தைகள் தான். அந்த மாதிரி வார்த்தை அப்படின்னும்போது அந்த மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்த ஓவர் திங்கிங் பண்ணுறது நல்லதா கெட்டதானா? முழுக்க கெட்டது. எப்படி அளவோடு சாப்பிடணும், அளவோடு சிரிக்கணுமோ அந்த மாதிரி அளவோடு சிந்திக்கணும். நான் டிடெக்டிவ், நான் டெக்னாலஜியில் இருக்கிறவன், நான் பயங்கரமாக யோசிப்பேன், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படி எல்லாம் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் யோசிக்க அது ஒருத்தருக்கு ஒரு இருக்குது. இப்போ ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி தான் ஊட்டணும், அவனுக்கு 2 இட்லி ஊட்டினா சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி உன்னோட மூளைக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். சில பேருக்கு அந்த ஜீன்லேருந்தே அது ஜீனாக இருக்கணும். இப்படி இங்கே உட்காந்துட்டு அந்த நாட்டில் நடக்கிறது யோசிக்கிறவங்களாம் பல 100 மணிக்கு இருந்தாங்க, ஜாமான்லாம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ரீல் பார்த்துட்டு தள்ளும்போது செகண்ட் ரீல் ஃபஸ்ட் ரீல் பார்த்துட்டு மறந்துடும். ஆமாவா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடில் இருக்கிறோம் இப்போ. ஸோ அப்போது அப்போ ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதில் நீங்கள் ஓவர் சிந்தனை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு உடல் பாதிக்கப்படுது, மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறீங்க, உங்களோட டிப்ரெஷன் நிலைமைக்கு போகிறீங்க. அதுக்கு என்ன தேவைப்படுது? சில பேர் டீன்ற விஷயம் டீயில் அடிக்ட் ஆகிறாங்க, சில பேர் ட்ரிங்க்ஸுன்ற விஷயத்தில் ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆகிறாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, நான் அவுட்டோர் போகலாம், இது போகலாம், அது போகலான்னு உங்களோட வேலை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடுறீங்க. இவ்வளோதுக்கு காரணம் என்ன? ஓவர் திங்கிங். தயவு செஞ்சு அது மாதிரி திங்க் பண்ண அவசியமே இல்லை. இன்றைக்கி என்ன ஞாபகம் இருக்குது, இன்றைக்கி என்ன செஞ்சோம், ஒரு ஷெடியூல் போடுங்க. இன்றைக்கி இது வேலை செஞ்சோமா, இன்றைக்கி இதெல்லாம் நடந்ததா, உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா, டைரி எழுதுருங்க. இன்றைக்கி நடந்ததில் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து செஞ்சது அதுக்கு தாம்மா. டைரி எழுதுனா வேலை சும்மா உட்காந்து எழுதுனாங்க. இன்றைக்கி நடந்துருக்குன்னு சொல்லி எழுதிட்டு இதை நம்ம மறந்துடணும். நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் அதுக்கு ஆமாம். இப்போ நீங்களே எடுத்துங்க, இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறீங்க, எத்தனை என்ன பண்ணுவீங்க, லேப்டாப்பில் போட்டு வச்சுருவீங்க, கார்டை டெலீட் பண்ணிவிடுவீங்க. இப்போ இதே வீடியோ நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னொருத்தர் இப்போ வீடியோ எடுக்க முடியுமா? ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே ஒரு டைரியில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடணும். அப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், உடலும் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு புதுசாக ஒன்று ஸ்டோரேஜ் என்னன்னு யோசிக்கிறதுக்கு திறன் வந்துடும்.
நீங்கள் இன்றைக்கி வச்சுதான் வச்சுக்கிட்டு நாளைக்கு பண்ண போகிறதும் வச்சுக்கிட்டு போன மாதம் பண்ணதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஓவர் திங்கிங்லாம் உங்களே அது பாதிப்பு கொண்டு வரும். அப்போ என்ன ஆகணும், உடல் உபாதைகள் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ரத்த சோகை, கண்ணு கரைவலையும், யோசிக்கிறது, பேசுனதே திருப்பி திருப்பி பேசுறது, பேசுன வார்த்தை மறந்து போகிறது, வண்டி சாய் வச்சு நடந்து போயிடுறது, மறக்கிறது, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும். எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கா குருஜின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் மாத்திரை மருந்துலாம் கிடையாது, தியானம் தான். பிராணயாமம் தியானம் மட்டும் நீங்கள் தினசரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் எப்படி மறக்கிறீங்களோ உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் உடல்நிலையும் மூணுமே சுத்தமாயிடும். பிராணயாமம் நீங்கள் பண்ண ஸோ தமிழில் மூச்சு பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி பண்ணி உங்கள் உடலையும் நீங்கள் சுத்தம் பண்ணும்போது உங்களோட அந்த ஓவர் திங்கிங்கும் சுத்தமாகும்போது நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அப்போ ஸ்டோரேஜ் ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அதை நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ பிராணயாமம் பண்ணுங்கள், டைரியில் எழுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன ஷெடியூல் போட்டு பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையாக சிறப்பானதொரு தகவலாக கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் மக்கள் செல்லணும். அந்த வகையில் நீங்கள் வந்து இத்தனை பேருக்கு குருவாக அமைஞ்சதற்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நன்றிம்மா.